வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை. காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை வருவது உறுதி. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும், கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோரம் மற்றும் கேரளாவிற்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிக்கும் 24 கடலோரம் தொடங்கும் மழை. 25, 26 அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உறுதி. ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் வெவ்வேறு மணி நேரங்களிலே எல்லா இடத்திற்கும் பொழிந்துடும். 25, 26 பரவலான மழைப்பொழிவு இருக்கிறது. 25ஆம் தேதி வடகடலோரம் மற்றும் கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் தொடங்கி அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும். 25ஆம் தேதி 26ஆம் தேதி ஆந்திர எல்லையோரத்தில் இருந்து தெற்கு நோக்கி விலகி 26ஆம் தேதி டெல்டா, தென் தமிழ்நாடு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. 26ஆம் தேதி தான் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கனமழை இருக்கு. 25ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழை, மிதமானது முதல் சற்று கனமழை. வடகடலோரம், வடபுல் பகுதிகளுக்கெல்லாம் ஆங்காங்கே கனமழை. டெல்டாவிற்கு 24 மதியத்திற்கு மேல் தான் தொடங்கும் போல் தெரிகிறது. 24ஆம் தேதி அதிகாலை, காலை அல்லது மதியத்திற்குள் தாமதம் அடையும் பட்சத்தில் கண்டிப்பாக 48 மணி நேர மழைப்பொழிவு உறுதியாக உண்டு. 72 மணி நேரம் மழைப்பொழிவில் 48 மணி நேரம் மழைப்பொழிவு உறுதியாக உண்டு. 48 மணி நேரம் விட்டு 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 எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும். 25ஐ மையமாக வைத்து 26ஆம் தேதி மாலை வரையுமே டெல்டாவுக்கு இருக்கு. 26ஆம் தேதி நள்ளிரவு, 27ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். 27ஆம் தேதி அதிகாலையுடன் இந்த மழை நிறைவடையும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 24, 25, 26 இதில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து ஏற்கனவே நாம் 23லிருந்து சொல்லியிருந்தோம், அது 24ஆக மாற்றிருக்கோம், அவ்வளவுதான். 24 தாமதம் அடைந்தாலும் மதியத்திற்குள் தொடங்கினோம். எப்போ தொடங்கினாலும் அதிலிருந்து 72 மணி நேரம் மழைப்பொழிவு. ஆனால் மதியம் தொடங்கினால் அதிக எப்போனாலும் 27ஆம் தேதி அதிகாலையில் நிறைவடைந்துடும். ஒரு 48, ஒரு 12, ஒரு 60 மணி நேரத்துக்குள்ள மழைப்பொழிவு, 60 மணி நேரம் மழைப்பொழிவு உறுதியாக இருக்குது. தொடர்ச்சியாக பெய்யாது, ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு. கேரள எல்லையோரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், கரூர் மற்றும் தென் மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்களுக்குமே, மதுரை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, திருச்சி மற்றும் கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ஈரோடு, இந்த பக்கம் பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை எல்லா மாவட்டமும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். புதுச்சேரி, காரைக்கால் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. கேரளாவிற்கு உண்டு. 25, 26 மழை உறுதி. 24 மதியம் தொடங்கும். தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 23ஆம் தேதிக்குள் உங்களுடைய அறுவடை பணியை முடித்துக்கொள்ள வேண்டும். 23க்குள் அறுவடை பணி. முதிர்ந்த நெல் தானியங்களை 23ஆம் தேதி மாலைக்குள் முடித்துக்கொள்ளணும். 24ஆம் தேதி அதிகாலை கூட சில இடங்களில் தொடங்குவதற்கு லேட் ஆகும். கடலோரம் தான் அதிகாலை, காலை. டெல்டாவின் உள்பகுதி கூட 24ஆம் தேதி அதிகாலை, காலை கூட செய்யலாம். 24ஆம் தேதி மதியத்திற்கு மேல் கண்டிப்பாக உள்ளேயும் மழை வந்துடும். 25, 26 கனமழை. 26, 27 எந்தவித 25, 26 மன்னிக்கவும் 25, 26 அனைத்து விவசாய பணி, அறுவடை மற்றும் பிற விவசாய பணிகளை நீங்கள் திட்டமிட்டு செய்யணும். அன்றைய நாளில் நிச்சயமாக அறுவடை செய்ய முடியாது. ஒதுக்கி 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 பெய்யும் பொழுது அன்றைய நாளில் ஏதேனும் ஒரு கொஞ்ச நேரமாவது கனமழை பொழிவை கொடுக்கும். உங்களுக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. பரவலான மழைப்பொழிவு 25, 26ஆம் தேதி தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கனமழை. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்களுக்கும் உண்டு. 26ஆம் தேதி குடியரசு தினத்திற்கு இடையூறு கொடுக்கும் மழை. ஆனால் குடியரசு தினத்தில் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் மழை பெய்யாது. சில மாவட்டங்களில் அந்த அதிகாலை நேரத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும். குடியரசு தின காலை நேரத்திலையும் கொடுக்கும். காலை நேரம் ஒரு சில மாவட்டங்கள்லையும், அதிகாலை நேரங்களில் ஒரு சில மாவட்டங்கள்லையும் காலை 10, 11 மணி வரைக்கும் கொஞ்சம் நல்ல மழை. அந்த குடியரசு தின கொண்டாட்டம் மற்றும் அணிவகுப்புகள், கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றுக்கு இடையூறு கொடுக்கும் மழையாகத்தான் இது 26ஆம் தேதி, ஜனவரி 26ஆம் தேதி காலை மழை இருக்கும்.
ஆனால் எல்லா மாவட்டத்துக்கும் அந்த நேரத்தில் மழை இருக்காது. ஆனால் மழை உண்டு, அந்த நேரத்தில் வேறு வேறு மாவட்டங்களில் ஒதுக்கி ஒதுக்கி பெஞ்சிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு அதிகாலை கடலோரம் தொடங்கும், பிறகு 6 மணிக்கு வேறு இடத்துல விட்டுரும், 7 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெய்யும், இப்படி ஒதுக்கி 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 பெய்யும். ஒருவேளை அந்த நேரத்தில் மாவட்ட தலைநகரில் பெய்யாமல் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் பெஞ்சிட்டு இருக்கும். அப்படியே மழை இருந்துகிட்டே தான் இருக்கும். 25, 26 கனமழை இருக்குது. ஏற்கனவே டெல்டாவில் பெய்த மழைப்பொழிவு தான் இது. அதே போல் தான் இதுவும் இருக்கும். டெல்டாவில் ஏற்கனவே பெய்த அளவிற்கு இந்த மழைப்பொழிவு இருக்கும். சற்று கூடுதலாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதே போல் 30, 31ஆம் தேதி 1ஆம் தேதி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதியும் மேலும் ஒரு நிகழ்வு. அடுத்தது 5, 6, 7, 8 5ஆம் தேதி அடுத்த நிகழ்வு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் தேதி வரலைன்னா பிப்ரவரி 6, 7, 8, 9 வாய்ப்பு இருக்குது அடுத்த சிஸ்டம். அது எல்லாமே இலங்கைக்கு உண்டு. அப்பப்போ அது டெல்டாவை கோடியக்கரை முனை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு திருவாரூர் தெற்கு எட்டி பிடிக்கும். சில நிகழ்வுகள் நன்றாகவே ஏறும், சில நிகழ்வுகள் நன்றாகவே சென்னை வரைக்கும் ஏறும். ஆனால் கோடையிலையும் இந்த மாதிரி நிகழ்வுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி மார்ச்லேயும் ஏப்ரல் மேலேயும் நிகழ்வு இருக்குது. ஆனால் ஏப்ரல் மே வலுவான நிகழ்வாக இருக்கும். நீண்ட இடைவெளி கொடுத்து வலுவான நிகழ்வாக குறிப்பிட்ட நிகழ்வு வலுவான நிறைய மழைப்பொழிவை தரும். ஆனால் பிப்ரவரி மார்ச்சில் அடுத்தடுத்து கிழக்கு காற்றலை வந்து நல்ல மழைப்பொழிவை, ஓடு மேகங்கள் மழை, நனைக்கும் மழையெல்லாம் அடிக்கடி கொடுக்கும். மாதத்துக்கு ஒரு 4 நிகழ்வாக இருக்கும். நாளில் கண்டிப்பாக இலங்கை நாளுமே இலங்கையோட பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அப்பப்போ சிலது கொஞ்சம் வடக்கே முன்னேறும், சிலது முழுமையாக சென்னை வரைக்கும் எட்டும். அப்படித்தான் மழைப்பொழிவு வானிலை தெரிகிறது. பிப்ரவரி வானிலை மார்ச்சும் அப்படி தான் இருக்குது. ஏப்ரல் மேயில் ஒரு புயலுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் மேயில் 2 இருக்குது. ஏப்ரலில் 1, மேயில் 1 இருக்குது. புயல்னால் ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலமாக இருக்கலாம், ஒன்று புயலாக இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே வலுவான மழைப்பொழிவு கொடுப்பதாகத்தான் தெரியுது. மழை தரும் நிகழ்வு தான் தெரியுது. புயல்னால் காற்று அச்சம் வேண்டாம், மழை தரும் நிகழ்வு. கடந்த ஆண்டு போலவே கோடையில் வெப்பம் குறைவாக இருக்கவும் பிறகு அவ்வப்பொழுது மழைப்பொழிவை இறுதியில் ஒரு வலுத்த மழைப்பொழிவை கொடுக்கவும், முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கவும், முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்பவும், வலுவான அதாவது இந்த வருடமும் லானினா அமைப்பு உறுதியாகவே தெரிகிறது. லானினா மற்றும் நடுநிலை ஐஓடியாக இருந்து பிறகு நெகட்டிவ் ஐஓடியாக மாறி இப்போ பாசிட்டிவ் ஐஓடியாக இருக்குது, பிறகு நெகட்டிவ் ஐஓடியாக மாறி பிறகு நடுநிலை ஐஓடியாக மாறி பிறகு அப்படியே மாறி மாறி நல்ல ஒரு சாதக மழைப்பொழிவை 2026 தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது. இவை எல்லாமே அதாவது வானிலை நீண்டகால கண்ணோட்டம் தான். துல்லியமான அறிக்கை விரைவில் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். கண்டிப்பாக கோடையில் மழை இருக்குது, நல்ல மழை இருக்குது. பிப்ரவரியிலேயே நிறைய மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். மார்ச்லேயும் இருக்குது. ஏப்ரல் மே வலுவான நிகழ்வுக்கும் சாதகம். அதே போல் பருவமழை முன்கூட்டியே தொடங்கி அணைகளை நிரப்பும் மழை இருக்குது. இந்த வருடமும் லானினா அமைப்பு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து துல்லியமான ஒரு அறிக்கையை, நீண்டகால அறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இந்த ஜனவரி இறுதிக்குள். நன்றி.